கசகசா, குங்குமப்பூ, முந்திரி மற்றும் மசாலா பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படும் முகலாய ஸ்டைல் சிக்கன் ரிசாலா உணவை எப்படி ரெடி செய்வது என்பதை இங்கு காணலாம். சிக்கன் 500 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தயிர் 1 கப், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், வெங்காயம் 3, எண்ணெய் தேவையான அளவு, கசகசா அரை டீஸ்பூன், முந்திரி 10, எண்ணெய் தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன், கிராம்பு 3, பிரியாணி இலை 1, இலவங்கப்பட்டை 1, வரமிளகாய் 3, வெண்ணெய் 1 டீஸ்பூன், தயிர் அரை கப், குங்குமப்பூ 5, மிளகு 15, ஏலக்காய் 5, கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு. முதலில் ஒரு பவுலில் சிக்கனை சேர்க்க வேண்டும். அதில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தயிர், மிளகுத்தூள் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து சுமார் 20 நிமிடங்கள் ஊறவிட வேண்டும். இப்போது வெங்காயம், உப்பு மற்றும் எண்ணெய் விட்டு பேஸ்டாக அரைத்துக் கொள்ளவும். அதேபோல் ஊறவைத்த கசகசா மற்றும் முந்திரியை அரைத்து பேஸ்டாக்க வேண்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நெய், கிராம்பு, பிரியாணி இலை, இலவங்கப்பட்டை, வரமிளகாய் ஆகியவற்றை போட்டு தாளிக்கவும். அடுத்து வெண்ணெய் மற்றும் வெங்காய பேஸ்டை சேர்த்து வதக்க வேண்டும். இப்போது தயிர் மற்றும் ஊறவைத்த சிக்கன் துண்டுகளை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். கடாயை மூடி சுமார் 10 நிமிடங்கள் வேக வைக்க வேண்டும். அடுத்து குங்குமப்பூ, கசகசா, முந்திரி பேஸ்ட் மற்றும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பில் வைக்க வேண்டும். இதற்கிடையில் மிளகு, ஏலக்காய் மற்றும் கொத்தமல்லி விதை நைசாக அரைத்து மசாலா பவுடர் தயாரிக்கவும். மசாலா பவுடரை அடுப்பில் உள்ள கலவையை சேர்க்க வேண்டும். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிவிட்டு கொத்தமல்லியை தூவினால் டேஸ்டியான முகலாய சிக்கன் ரெடி. அதை பரோட்டா அல்லது சாதத்துடன் சேர்த்து சாப்பிட செய்யலாம்.